மகாகவி பாரதியார் ஒருமுறை மேற்கு வங்கத்திலிருந்து தாங்களும் தங்கள் துணைவியாரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அரங்கில், அப்படி ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இவர் மட்டும் அங்கு சென்றிருக்கிறார். ஆனால் அந்த அரங்கத்தில் பார்த்தால் பூரா கவியரசர்களாக இருக்காங்க. எல்லாருமே தங்கள் துணைவியாருடன் வந்திருக்கின்றனர். இவர் மட்டும் தனியாக சென்றிருக்கிறார். உடனே என்னங்க, நாங்கள் எல்லாரும் கூட்டத்தோடு வந்திருக்கிறோம், நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தம் அடைந்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர் உணர்ந்திருக்கிறார், ஆகா, அதிலிருந்து அவருடைய மனைவியை எந்த கூட்டத்திற்கு இருந்தாலும் சேர்ந்து தான் போவார்கள். அவர் அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் சமுதாயத்தில் இப்படி ஒரு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லணும்னா அவங்க, அது என்ன சார் இப்படி பழக்கம், நீங்கள் ஒரு மிக மகாகவி பாரதியார் என்று புகழ்பெற்று தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்று இருக்கிறீர்கள், நீங்கள் இதுக்கு விதிவிலக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிலிருந்து தொடர்ந்து அவர் தன்னுடைய மனைவியையும் சேர்த்து தான் எல்லா கூட்டங்களுக்கும் அழைத்து செல்வது உண்டு. அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் பாருங்கள். புதுமை பெண் என்ற ஒரு அத்தியாயத்தில் பாடியிருக்கிறார். புதுமை பெண் என்ற உணர்வோடு, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம், அமிழ்ந்து பேருள் அறியாமையில் அவள மீதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம், உதய கண்ணி உரைப்பது கேட்டீரோ. எவ்வளோ அற்புதமாக தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் போது, எவ்வளோ அற்புதமாக பாரதியார் பாடியிருக்கார் பாருங்கள். நான் வழக்கம் மூலம் திருவள்ளுவர் சொல்கிறதே சொல்லிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ அற்புதமாக பாரதியார் பாடியிருக்கார் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்ணுக்கும் ஆணுக்கும் கற்பு என்றால் பொது என்று சொல்கிறார். இருபாலருக்கும் கற்பு என்றால் பொது, அப்பொதுவில் வைப்போம் என்கிறார். அதான் உண்மை. அதாவது கணவனுக்கு ஒரு விதி, மனைவிக்கு ஒரு விதியினா இருக்கிறது, அது கிடையவே கிடையாதுங்க. கணவனுக்கும் கற்பு ஒன்று இருந்தால் மனைவிக்கும் கற்பு இருக்க வேண்டும் என்று அதனையும் பாரதியார் வலியுறுத்துகிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு பாரதியார் பாடலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.